இன்று நமது பள்ளியில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பரிசளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி இவ்வளவு நேரம் நம் அனைவருக்கும் மிக சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அன்பு தாளர் தந்தை அவர்களே, உங்களுடைய குழந்தைகளுடைய பரிசு பெறுதலையும் அதன் பங்கு கொண்டு அவர்கள் உங்கள் கையால் பரிசுகளை வழங்க வந்திருக்கின்ற அனைத்து அன்பு பெற்றோர்களே, அமெரிக்கா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் அமெரிக்கா நர்சரி பிரைமரி ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இங்கிருக்கின்ற மற்ற ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் இதுவரை கூப்பி என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற பள்ளிகளிலே இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது ஆனுவல் டேல ஒரு அங்கமாக ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிடும். நம்ம ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை தனியாக ஒரு நாள் ஒதுக்கி அந்த நாள் முழுக்க இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இன்னைக்கு காலையில் நர்சரி பிரைமரியும் மதியத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மொத்தமாக 885 பரிசுகள். எவ்வளோ? 885 பரிசுகள். அதில் உங்கள் ஸ்கூலில் மட்டும் 485 பரிசுகளும் பெரிய ஸ்கூலில் 400 பரிசுகளுமாக 885 பரிசுகள் இன்று வழங்கப்பட இருக்கின்றன. இந்த 885 பரிசுகள்னா 885 சர்டிஃபிகேட்ஸ் வரும். நானும் என் தந்தையும் ஒரு கடந்த 2 வாரங்களாக மற்ற பள்ளிகளில் இந்த பள்ளிகள்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் சொல்லி ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்கிற நேரம் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் அடித்து ரெடியாகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முந்தானது சாயந்தரம் இங்கேருந்து ஹெச்எம் சார் 8 மணிக்கு வீட்டில் கொடுத்துட்டு காலையில் வாங்கிக்கிறேன் சார்னு போயிட்டார். நேற்று காலையில் என்னோட இன்னொரு ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நானும் பார்க்கலாம் போக வேண்டியது இருந்தது. சரி, இருக்கிற டைம் என்ன, காலையில் தான் பண்ணியாங்க. 9 மணிக்கு சார் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவார். அதனால் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கையெழுத்து போட போட என்னடா இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் நினச்சேன், ஒரு கையெழுத்து போடுறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு கையெழுத்து போட எவ்வளோ நேரம் ஆகும்? 1 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் வச்சுக்கோங்க, சரியா? ஆனால் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு யோசிச்சேன். கையெழுத்து போடுறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த 885 சர்டிஃபிகேட் எழுதியிருந்தாங்க இல்லையா, உங்க டீச்சர் நீட்டா பேர் மாறாம ஈவெண்ட் மாறாம எத்தனாவது பிரைஸ் எல்லாம் பார்த்து எழுதினாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரி, நம்மளை விட அவங்க பல மடங்கு கஷ்டப்பட்டுருக்காங்க நினைக்கும் பொழுது எழுதின டீச்சர்ஸை விட இந்த 885 சர்டிஃபிகேட் வாங்க போற குழந்தைகள் சும்மா கிடைக்குதா சர்டிஃபிகேட் பிரைஸ் உங்களுக்கு? அதன் பின்னாடி அதான் இந்த நாளுடைய ஒரே வார்த்தையில் அடக்கியதான் இந்த நிகழ்ச்சியை. எஃபர்ட், உழைப்பு. என்னது? உழைப்பு, எஃபர்ட். ஸோ இந்த 885 சர்டிஃபிகேட் பின்னாடி உங்களுடைய இந்த வருடம் பூரா நீங்க உழைத்த உழைப்பும் கடின உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குங்கிறத அந்த ஒரு தருணத்தில் என்னால் திரும்பி பார்க்க முடிந்தது. அதை இந்த பெற்றோர்களிடத்திலே சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா மற்ற ஸ்கூல்களில் நிகழ்ச்சிகள் நடத்தலாம், ஆனால் பெரும்பாலும் நாங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயே பெரிய ஸ்கூல்ஸ்லேயே என்ன பண்ணுவாங்க, நல்லா பேசக்கூடிய குழந்தைங்க 4 பேர் வச்சுருப்பாங்க, நல்லா ஆடக்கூடிய குழந்தைங்க 5 பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 5 ஒரு 10 பேர் தான் இந்த ஸ்கூலில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அந்த 10 பேரை ஸ்டேஜில் ஏற்றி அந்த குழந்தைகளையே வச்சே காலத்தை ஓடிடுவாங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஸ்டேஜில் ஏறி நான் ஆடலை, நான் பாடலை, நான் பேசலை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழந்தைங்க சொல்லுங்க இருக்காது. எல்லா குழந்தைகளும் மேடை ஏறி வருடம் முழுக்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பல நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதனால இந்த டீச்சர்கள் எழுதி கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பை விட நான் கஷ்டமே படாமல் போட்ட கையெழுத்தை விட செல்வங்களையும் அதற்கு ஊக்குவித்த அன்பு பெற்றோர்களையும் அதற்கு பின்னாடி பக்கபலமாக இருக்கின்ற எல்லா முயற்சிகளும் இருக்கின்ற இந்த நேஷனல் பிரைமரி ஆசிரியர் பெருமக்களையும் எல்லாற்றுக்கும் மேலாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு செல்கின்ற எங்கள் அன்பு தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஃபாதர் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நம்ம ஸ்கூல்ல படித்தவங்க எல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க.
அவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வாய்ப்புங்கிறத இல்லாத குழந்தைகள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தந்தை அவர்கள். இதே பள்ளி வளாகத்தில் 600 குழந்தைங்க ஃப்ரீ ஹாஸ்டலில் தங்கி ஃப்ரீ எஜுகேஷன் படித்தாங்க. அது வந்து நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். அந்த குழந்தைகள் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அம்மா அப்பாக்கள் கிடைக்காத அன்னைக்கு சில்ட்ரன். உங்க அம்மா அப்பா ஃபீஸ் கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க இல்லையா, நீங்க கேட்குற ட்ரெஸ் வாங்கி தராங்கல்ல, நீங்க கேட்குற பேனா பென்சில் பேக் ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல. ஆனா அந்த குழந்தைகள் பாதி பேருக்கு தாய் தந்தை கிடையாது, மீதி பேருக்கு இருந்தும் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ரொம்ப ஏழை பேரண்ட்ஸா இருந்தாங்க. அவர்களே வந்து உழைத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடங்கள்ல இருக்காங்க, டீனா இருக்காங்க, ஒரு பெரிய காலேஜ்ல யூனிவர்சிட்டியில ஆபீஸ் மேனேஜரா இருக்கிறாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், போலீஸ், ஆர்மிமென், டாக்டர்ஸ், நர்சஸ், இன்ஜினியர்ஸ் இருக்கும் பொழுது இவ்வளவு சப்போர்ட், இவ்வளவு நல்ல அப்பா அம்மாக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் போலாம், இன்னும் மேல போலாம் இல்லையா? இன்னும் பெரிய ஆகலாமா, ஆக முடியாதா? ஆகணும். அதுதான் ஃபாதர் சொன்னாங்க, இன்னும் 15 இயர்ஸ் கழிச்சு ஃபாதர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இங்க இருக்கிற உங்களை தான் நாங்களாம் எக்ஸாம்பிளா சொல்லுவோம், ஃபாதரும் சொல்லுவாங்க. அதுலதான் எங்களுக்கு மகிழ்ச்சி, ஃபாதருக்கு மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. ரைட்டா? அதனால இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரமனிக்கு இத்தனை பெற்றோர்கள் வந்திருக்காங்க. பல பள்ளிக்கூடத்துல ஆனுவல் டேக்கே இவ்வளவு பெற்றோர் வரமாட்டாங்க. ஸோ நீ யாருக்கு நன்றியா இருக்கணும்? முதல்ல யாருக்கு நன்றியா இருக்கணும்? பேரண்ட்ஸுக்கு. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்க. ஃபீஸ் கட்டுறதா கூட லைஃப்ல கட்டிடலாம். ஆனா உங்களுக்காக இன்னைக்கு ஒரு வேலை நாள் ஒர்க்கிங் டே அன்னைக்கு நேரம் ஒதுக்கி சொன்ன நேரத்துக்கு கரெக்டா 10 மணிக்கு அத்தனை பேரும் அழகாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதுவே எனக்கு ஒரு எனக்கும் என் தந்தைக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. இந்த பெற்றோருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அப்பா அம்மாக்களுக்கு சொல்ற பேச்சு கேட்கணும். நம்மளை இந்த மாதிரி அப்பா அம்மாக்கள் இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்க உணரணும் தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஸோ அனைவரும் வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்ற பேச்சு கேட்டு, டீச்சர்கள் சொல்ற பேச்சு கேட்டு நல்ல பிள்ளைகளாகி லைஃப்ல நாமெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு பெரிய ஆட்களா ஆகணும். ஆயிடுவீங்களா? அனைவருக்கும் என்னுடைய நன்றி.